சாய்ராம், என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் நீ எதெல்லாம் ஆசைப்பட்டு என்னிடம் கேட்கிறாயோ அது நான் உனக்கு தரும் நேரம் வந்துவிட்டது அம்மா. நீயும் என்னிடம் எப்பொழுதும் என்ன கேட்டுக்கொண்டே இருப்பாய். கட்டாயமாக சாய், எனக்கு நான் கேட்டது அனைத்தையும் தந்து விடுவீர்களா என்று சந்தேகத்தோடு கேட்பாய் அல்லவா? ஆனால் நான் சொல்வேன் உனக்கு, என் மீது சந்தேகம் வைக்காதே. திடீரென்று உனக்கு நான் எல்லா விஷயத்தையும் தந்தால் உன்னால் தாங்க முடியாது என்று அந்த நேரமானது வந்துவிட்டது. நான் சொல்லும் விஷயத்தை எப்பொழுதும் யாரிடமும் சொல்ல வேண்டாம். ஏனென்றால் கண் வைத்து விடுவார்கள். அது மட்டும் அல்லாமல் சில நேரத்து சில பிரச்சனைகள் கொடுக்க சில ஆட்களும் தயாராகத்தான் இருக்கிறார்கள். எப்பொழுது உன்னுடைய உயிருக்கு ஆபத்து கொடுப்போம், எப்பொழுது உனக்கு சில விஷயங்களை செய்வோம் என்பதும் அவர்கள் எல்லாம் குறியாக இருக்கிறார்கள். ஒருவருடைய வாழ்க்கையை வீணாக இருக்கிறது என்றால், அது மிக மிக கஷ்டத்தில் இருக்கிறது என்றால், முதலில் அந்த வாழ்க்கையை பிரிப்பதற்காக முடிவு செய்யக்கூடாது. அதில் என்ன தவறு இருக்கிறதோ அதை முதலில் சரி செய்ய வேண்டும். ஆனால் சிலரோ வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்த பிறகு அதை எப்படியாவது இவருடைய வாழ்க்கையை பிரித்துவிட்டே ஆக வேண்டும் என்று கங்கணம் கட்டுவார்கள். அதனால் தான் சொல்வேன், உன்னுடைய வாழ்க்கையை எப்பொழுதும் யாரிடம் பகிராதே என்று. நீ ஒரு யோசனையில் இருப்பாய், ஆனால் மற்றவர்கள் உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் முதலில் பிரிந்து விடு, அதுதான் நல்லது என்று. அப்படி சொல்பவர்கள் யாருமே உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து சொல்வது கிடையாது. அவரவர்களுக்கு சுயநலத்திற்காக சொல்வதுதானே தவிர, நீ அவர்களுடைய பேச்சை கேட்டு உடனடியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தால் கூட எல்லாவற்றையும் நினைத்து உன் வாழ்க்கையை துளைத்து விடாதே. உன்னுடைய வாழ்க்கைக்கு நான் பொறுப்பு. உன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் அதை தடுத்து நிறுத்துவது இந்த முழுமையாக இந்த சாயுடைய வேலை. சாய்க்கு தெரியாதது ஏதாவது இருக்கிறதா? சாய்க்கு எல்லாம் தெரியும் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி என்பதை நீயே பலமுறை சொல்வாய். சாய்க்கு தெரியும் என்னுடைய வாழ்க்கையை பற்றி, யாரும் என்னுடைய வாழ்க்கையை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று. அதை தான் இப்பொழுதும் சொல்கிறேன். சாய்க்கு தெரியும் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி. நீ எதையுமே நினைத்து கவலைப்பட வேண்டாம். காலம் முழுவதும் உனக்கான அன்பை கொடுக்கவும் உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொடுக்கவும் இந்த சாய் இருக்கிறேன். நடுவே வந்து சிலர் உன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துவிட்டது என்றால் நடுவே பூந்து இதெல்லாம் உனக்கு சரி வராது, முதலில் நீ இப்பொழுது இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்துவிடு, குடும்பத்தை விட்டுவிடு என்று இந்த மாதிரியான அறிவுரைகளை சொல்வார்கள். தயவு செய்து இந்த மாதிரியான குடும்பத்தை பிரிய வேண்டும், குடும்பத்தை இப்படி இருக்க வேண்டும், அப்படி இருக்க வேண்டும் என்று சொல்பவர்கள் பேச்சை கேட்காதே தங்கமே. உன்னுடைய வாழ்க்கை இது, நீதான் முடிவெடுக்க வேண்டும். எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தாலும் நீதான் முடிவெடுத்தாய். ஆனால் சமீப காலமாகத்தான் மற்றவருடைய பேச்சை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். மற்றவருடைய பேச்சை எல்லாம் நீ எப்பொழுதும் கேட்க வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கை நீதான் முடிவெடுத்து எல்லா விஷயத்தையும் செய்ய வேண்டும். சிலர் அறிவுரை என்ற பெயரில் உன்னுடைய மனதை குழப்புவார்கள். அப்பொழுதுதான் நீ உன்னுடைய வாழ்க்கையை விட்டு வெளியே வருவாய். அது அவர்கள் சந்தோஷத்தில் குளிர்காயலாம் என்று. அவர்களுக்கெல்லாம் எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் இடத்தை கொடுத்து விடாதே. உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த மாதிரியான சில உறவுகளையும் சில மனிதர்களையும் தூரமாக வைப்பதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் சிறப்பானதாக இருக்கும். காலம் முழுவதும் உன்னை கண்கலங்கவோ உன்னை எப்பொழுதும் கண்ணீரை சிந்திக்கொண்டு இருக்கவோ இந்த சாய் விடமாட்டேன். யாராக இருந்தாலும் சரிதான், உனக்கு தப்பாக ஒரு விஷயத்தை செய்கிறார்கள் என்றால் உடனடியாக இவர்கள் தப்பானவர்கள், இவர்கள் இந்த விஷயத்தை தான் யோசிக்கிறார்கள் என்று உனக்கு சொல்லிவிடுவேன். அந்த அளவுக்கு நான் ஒவ்வொரு நபரையும் இவர்கள் இப்படி அவர்கள் எப்படி என்ன யோசிக்கிறார்கள் என்பதை பார்த்து பார்த்து வைத்திருக்கிறேன். தங்கமே, கவலை எப்பொழுதும் வேண்டாம். உன் தொழில் முன்னேறும், உன் குடும்பம் செழிக்கும், பணமோ உனக்கு எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கும். மாதம் மாதம் எல்லா பணமும் உனக்கு வந்து கொண்டே இருக்கும். சந்தோஷத்திற்கு எந்த ஒரு குறையும் இல்லை. காலம் முழுவதும் வாழ்வில் இன்பத்தோடு வாழ்வாய். ஆனால் இதை தடுக்க சிலர் வந்தாலும் அவர்களை எல்லாம் நான் உன்னுடைய வாழ்க்கையில் முன்னும் பின்னும் இருந்து கொண்டு உனக்கு ஒரு இன்பமான வாழ்க்கையை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன். நம்பிக்கை வையுங்கள். எந்த அளவும் ஒரு சிறிய அளவு கூட
உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தேகப்பட வேண்டாம். இது மாதிரி நடக்குமோ, நம் வாழ்க்கையில் அது மாதிரி நடந்து விடுமோ என்று. உனக்கு முன்னெச்சரிக்கையாக இரு என்பதை தான் சொல்கிறேனே தவிர, உன் வாழ்க்கை இப்படித்தான் போகும் அப்படித்தான் போகும் என்பதை ஒரு இடத்தில் கூட நான் சொல்லவில்லை. ஜாக்கிரதையாக இரு என்பதை சொல்கிறேன். நான் ஒரு விஷயம் உனக்கு தப்பாக நடக்கப் போகிறது என்றார். ஏன் தங்கமே நான் அதை உன்னிடம் சொல்ல வேண்டும்? நடக்கட்டும் என்று விட்டு விடலாமே. ஆனால் நான் ஏன் சொல்கிறேன் என்றால், எல்லா விஷயத்திலும் சற்று கவனமாக இருப்பது நல்லது என்று. பொறாமை பிடித்தவர்கள் குடும்பத்தை கலைக்கலாம் என்று தான் முடிவு செய்வார்கள். அதனால் சொல்கிறேன், புரிகிறதா? ஏக்கங்கள் எப்பொழுதும் வேண்டாம். அற்புதங்கள் எப்பொழுதும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும். இந்த சாய் எந்நாளும் எப்பொழுதும் உனக்கு துணையாகவும் பாதுகாப்பாகவும் சர்வ விஷயங்களையும் செய்து கொடுத்து கொண்டு உன்னை வாழ வைப்பேன். நான் உனக்காகவே உன்னுடைய வீட்டை தேடி வந்தவன். அவ்வளவு சுலபமாகவோ இல்லை என்னை உன்னிடமிருந்து பிரிக்கவோ இங்கு யாருக்கும் தைரியமும் கிடையாது. அதே நேரம் உன்னை விட்டு நான் எங்கும் செல்லவும் மாட்டேன். நம்பிக்கை இருந்தால் என்னுடைய கையை இறுக்கமாக பிடித்துக்கொள். என்னுடைய கையை பிடித்து கொண்டு என்னுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு என் பின்னே வா. உனக்கு நான் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட அற்புதத்தையும் அதிசயத்தையும் நிகழ்த்துகிறேன் என்பதை நீயே பார்த்து பூரிப்பு அடைவாய். புரிகிறதா? முன்பு இருந்த வாழ்க்கை எப்படி, இப்பொழுது இருக்கும் வாழ்க்கை எப்படி என்பதை நீ சற்று புரிந்து கொண்டாயா தங்கமே? உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்கனவே நீ இருந்த விஷயங்கள் எப்படி இருந்தது, இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் விஷயங்கள் எப்படி இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டாயா? புரிந்து கொண்டு இருப்பாய் என்று நான் நம்புகிறேன். அவ்வளவு மாற்றங்கள் உன்னுடைய வாழ்க்கையில். நீங்கள் என்னை நம்புகிறீர்கள். கண்டிப்பாக நான் உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரிய ஒரு அளவில் அற்புதத்தையும் அதிசயத்தையும் தந்து கொண்டேதான் இருப்பேன். நீங்கள் ஒரு நாளும் ஒரு பொழுதும் பயப்பட வேண்டும், கண்கலங்க வேண்டும் என்ற அவசியமில்லை. உங்களை பயமுறுத்தவோ இல்லை கண்கலங்க வைக்கவோ நான் எதுவும் சொல்வது கிடையாது. உனக்காக இருப்பேன், எந்நாளுமே இருப்பேன். சில தடைகள் வந்தாலும் கண்டிப்பாக அதிலிருந்து நான் உன்னை மீட்டு வெளியே கொண்டு வருவேன். சிரித்துக்கொண்டே பேசிக்கொண்டே உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் இன்பமாக இருப்பாய். நீ நினைக்கிறாய் இன்றைய நாள் இப்படியானதே என்று. இல்லை தங்கமே, இன்னும் நீ பார்க்க வேண்டிய அற்புதமான விஷயங்கள் இன்னும் அதிகமாக இருக்கிறது. அதனால் நீ எந்த ஒரு விஷயத்தையும் எண்ணி வருத்தப்பட வேண்டாம். சந்தோஷமாக இருக்க வேண்டிய வயதில் இப்படியெல்லாம் யோசிக்கலாமா? நான் இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையை யாராவது ஏதாவது செய்ய முடியுமா? நான் உனக்காகவே எல்லாவற்றையும் செய்கிறேன். உனக்காகவே உன்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து நிற்கிறேன். இப்படிப்பட்ட இந்த நிறைய மாற்றங்களோடு உன் வாழ்க்கையில் நீ நிச்சயமாக அடுத்தடுத்த கட்டத்திற்கு முன்னேறுவாய். கவலைகள் இருந்தால் தயவு செய்து தூக்கி போட்டுவிட்டு சந்தோஷமாக இரு. காலம் முழுவதும் நான் இருப்பேன் உன்னுடைய வாழ்க்கையில் துணையாக. இப்பொழுது மட்டுமல்ல, எல்லா நேரத்திலும் உனக்கு துணை உண்டு. எல்லா நேரத்திலும் உனக்காக நான் இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.